வெல்கம் டு இன்ஸ்பிரேஷனல் டாக்கீஸ். இன்னைக்கு வீடியோவில் பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலேஜ் பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன், கோர்சஸ் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ், பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து காங்கேயம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸினுடைய ஒன் ஆஃப் த பிரான்ச் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த காலேஜினுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இபிஇடி நாலேஜ் பார்க், நத்தக்கடையூர், காங்கேயம், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இது லொக்கேட் ஆயிருக்கு. 2009 இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன். இது கூட அஃபிலியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டியோட தான் இந்த காலேஜ் அஃபிலியேட் ஆயிருக்கு. இது ஒரு கோ எஜுகேஷன். நெக்ஸ்ட் ப்ரெசென்ட் இயரில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பர்சியூ பண்ணிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 913 ப்ரெசென்ட் இயரில் படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் எவ்வளோ ஃபேக்கல்ட்டிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 93 ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ப்ரெசென்ட் இயரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த காலேஜ் வந்து 200 acres ஆஃப் லேண்டில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் ரூம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். அண்ட் ஏர் வென்டிலேஷனும் நல்லாவே இருக்கும் அப்படின்னே கண்டிப்பாக சொல்லலாம். நெக்ஸ்ட் ஜெண்டர் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே அரௌண்ட் 70% ஆஃப் மேல் ஸ்டூடெண்ட்ஸும் 30% ஆஃப் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தரலாம். பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்இ கோர்சஸ் தான் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். பிஇயில் அவைலபிளாக இருக்க பிரான்ச்சஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் பிடெக்கில் அவைலபிளாக இருக்க கோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். நெக்ஸ்ட் எம்பிஏ, எம்பிஏல அவைலபிளாக இருக்க ஸ்பெஷலைசேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், சிஸ்டம்ஸ் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் எம்இல அவைலபிளாக இருக்க பிரான்ச்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் தான் இங்கே ஆஃபர் பண்ணுற கோர்சஸ். நெக்ஸ்ட் ஃபீ ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஇ அண்ட் பிடெக் ஓவரால் 6 years டியூரேஷனுக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 lakh வந்து வருது உங்களுக்கு. ஸோ எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் 45% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க 12th அப்படின்னா இங்கே இந்த பிஇ ஆர் பிடெக் கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் எம்பிஏ ஆர் பிஜிடிஎம் கோர்ஸ் வந்து 1 year நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டியூஷன் ஃபீஸ் வந்து 35K வந்து உங்களுக்கு அரௌண்ட் வரும். ஸோ நீங்கள் கிராஜுவேஷன் அதாவது எனி அண்டர் கிராஜுவேஷன் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். லைக் பிஏ அது மாதிரி பிஎஸ்சி ஏதாவது ஒரு கோர்சஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் எம்இ எம்டெக் இங்கே படிக்கணும் அப்படின்னா அரௌண்ட் 50,000 டியூஷன் ஃபீஸ் மட்டும் வரும். அண்ட் அதுக்கும் நீங்கள் கிராஜுவேஷன் எனி அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். லைக் பிஇ இப்போ எம்இ படிக்கணும்னா பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எம்டெக் அப்படின்னா பிடெக் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அரௌண்ட் வந்து 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான், ஃபிக்ஸட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அண்ட் அதுவும் இது டியூஷன் ஃபீஸ் மட்டும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 30,000 to 40,000 வந்து உங்களுக்கு வந்துடும் 1 yearக்கு. இதுதான் இங்கே இருக்க டியூஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்ராக்சிமேட்டாக. அண்ட் டிரான்ஸ்போர்ட் நீங்கள் அவைலபிளாக இருக்குது அண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் செப்பரேட்டாக ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து உங்களுக்கு வேரியஸான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெல் ஸ்பேஷியஸான அண்ட் வெல் வென்டிலேஷனோட இருக்க கேம்பஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இங்கே கேம்பஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ பாய்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அரௌண்ட் 276 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே அகாமடேட் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஷியஸ் அண்ட் அம்யூனிட்டிஸ் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னா இங்கே 184 ஸ்டூடெண்ட்ஸ் அகாமடேட் பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் கேம்பஸில் அவைலபிளாக இருக்குது இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி. நெக்ஸ்ட் எல்லாருமே மோஸ்ட்லி பாய்ஸ் கமெண்ட்டில் கேட்குறது ஜிம் இருக்கா அப்படின்னா ஸோ இங்கே ஜிம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் லைப்ரரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு அரௌண்ட் 25,000+ புக்ஸ் வால்யூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது.
ஸோ ஒவ்வொரு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸுமே வேரியஸான ரெஃபரன்ஸ் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு லைப்ரரியே வந்து வேரியஸான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான புக்ஸ் ரிசோர்ஸஸுமே இங்கே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. டெய்லி அப்டேட்டட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸும் லைப்ரரியில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ். ஸோ வேரியஸான இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம் ஃபெசிலிட்டிஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. லைக் கொக்கோ, வாலிபால், பேஸ்கெட் பால், பேட்மிண்டன், இது மாதிரி வேரியஸான ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கெஃபிடேரியா, கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ், ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ். ஆடிட்டோரியமும் வந்து உங்களுக்கு வெல் எக்விப்டான ஆடிட்டோரியம் இருக்கும். அரௌண்ட் 300 பர்சன்ஸ் வந்து ஹாலில் அக்கமடேட் பண்ணுற அளவுக்கு ஆடிட்டோரியம் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வேரியஸான செமினார்ஸ், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், வெபினார்ஸ்னு உங்களுக்கு அப்பப்போ கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷர் கண்டிப்பாக கிடைக்கும். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. அரௌண்ட் த சிட்டி ஃப்ளை ஓவர் பண்ணுற அளவுக்கு நியூமரஸான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் வேரியஸான அசோசியேஷன்ஸ் லைக் அலுமினி அசோசியேஷன்ஸ் அண்ட் வேரியஸான கிளப்ஸ் இங்கே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. லெபார்டரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வேரியஸான டிபார்ட்மெண்ட் வைஸ், கோர்ஸ் வைஸ் லெபார்டரிஸ் இருக்குது. லைக் மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் லேப், சிவில் லேப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப், எலக்ட்ரானிக்ஸில் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வேஸ் பண்ணி எல்லாமே உங்களுக்கு வேரியஸான மிஷினரிஸ் எல்லாமே அப்டேட்டடாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு எக்ஸ்போஷர் வைஸ், ப்ராக்டிக்கல் நாலேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு குறையுமே இருக்காது. நல்ல எக்ஸ்போஷர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஹேண்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு பார்க்கும்போது தான் உங்களுக்கு நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இங்கே வேரியஸான மிஷினரிஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே பிக்சர்லேயே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இங்கே அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும். லெபார்டரிஸ் வைஸ் நல்ல கம்யூனிகேஷன்ஸ்க்கான லேப், லாங்குவேஜ் லேப் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கெஸ்ட் ரூம், வெயிட்டிங் ரூம் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்கேஸ் நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் கெஸ்ட் ரூமில் வெயிட் பண்ணுற அளவுக்கு இங்கே ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இங்கே ரேங்கிங் வைஸ் பார்க்கலாம். இந்த காலேஜ் வந்து ஓவரால் அரவுண்ட் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா அவுட் ஆஃப் 281ல் 240th பிளேஸில் இந்த காலேஜ் இருக்குது. இந்தியா 2023ல் இந்தியா டுடே கண்டக்ட் பண்ணதில் இதுக்கான ரேஞ்ச். நெக்ஸ்ட் தமிழ்நாடு வைஸ் 34th பிளேஸில் இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பிடெக் அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2023ல் இதுக்கான ரேங்கிங் அவுட் ஆஃப் 246ல் 207th ரேங்கிங் பொசிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் 2022ல் அவுட் ஆஃப் 238ல் 215 ரேங்கிங்கில் இது இருந்துச்சு. ஸோ நல்ல க்ரோத் இருக்குது அப்படிங்கிறதே உங்களால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட், அதுதான் எல்லோரும் நிறைய பேர் கேட்குறது. இங்கே படித்தா எனக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். லைக் எது மாதிரி கம்பெனிஸ் வரும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே உங்களுக்கு ஃப்ளாஷ் பண்ணியிருக்கேன். ஐபிஎம், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஹெச்பி, காக்னிசன்ட், ஐடி, குவெஸ்ட், ஏடாஸ், சின்டெல், கேப்ஜெமினி, ஹெச்சிஎல், வர்ச்சூசா, பேயோடா, ஒடிசா, இது மாதிரி வேரியஸான கம்பெனிஸ், லைக் பெரிய கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்தும் வேரியஸான செக்டர்ஸ்லேருந்து லைக் அமேசான், நிறைய கம்பெனிஸ், இது மாதிரி வேரியஸான இண்டஸ்ட்ரீஸ் லைக் அக்னி சக்தி, யூஆர்சி, இது மாதிரி கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ்னு வேரியஸான செக்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு வருவாங்க. கேம்பஸ் இன்டர்வியூலே நல்ல சேலரி பேக்கேஜோட நீங்கள் ப்ளேஸ் ஆக முடியும். ஸோ ஆவரேஜாக எனக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பர் ஆனமுக்கு அரௌண்ட் வந்து 1.5 lakh பர் ஆனம் வரைக்கும் உங்களால் ப்ளேஸ் ஆக முடியும். நான் மினிமம் சேலரி சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் அரௌண்ட் 4 lakh பர் ஆனம் வரைக்குமே உங்களால் ப்ளேஸ் ஆக முடியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு வேரியஸான ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் செல் மூலிமா நிறையா உங்களுக்கு செஷன்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆப்டிடியூட் பேஸ் பண்ணி, ஸ்கில்ஸ் ஓரியன்ட் பேஸ் பண்ணி மார்க் இன்டர்வியூஸ், மார்க் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ அன்றைக்கி பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். நல்ல சேலரி பேக்கேஜோடு உங்களால் ப்ளேஸ் ஆகவும் முடியும். ஃபைனலாக ஸ்காலர்ஷிப் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உங்கள் மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் இங்கே ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும். நீங்கள் +2 முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னாலும், இல்லை டிப்ளமா முடிச்சுட்டு யூஜி முடிச்சுட்டு பிஜி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கேற்ற மார்க் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் +2 முடிச்சுட்டு இங்கே இப்போ நீங்கள் பிஇ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அபவ் 80% +2ல் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா 100% ஸ்காலர்ஷிப். ஹாஸ்டல், பஸ் ஃபீ, நீங்கள் டே ஸ்காலராக இருந்தாங்கன்னா அப்படின்னா பஸ் ஃபீக்கும் 100%. ஹாஸ்டல் நீங்கள் ஜாயின் பண்ணணும், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேருந்து வரீங்க அப்படின்னா அதுக்கும் 100% ஸ்காலர்ஷிப் தான். நெக்ஸ்ட் 65% டு அரௌண்ட் 79.99%க்குள்ளே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னா 50% ஸ்காலர்ஷிப். பட் அப்போது உங்களுக்கு ஹாஸ்டலுக்கோ இல்லை பஸ் ஃபீக்கோ ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் கிடையாது. இல்லை நீங்கள் 65% தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்குள்ளே தான் எங்கேயோ இருக்கீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இருக்குது அப்படின்னா அது அப்போது உங்களுக்கு 100%. அதாவது நீங்கள் தான் உங்கள் குடும்பத்திலே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், டிகிரி கோர்ஸ் படிக்க போகிறீங்க அண்ட் நீங்கள் 12th 65%க்கு மேலே நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா
100% ஸ்காலர்ஷிப். இது இல்லாம நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்க, ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவலலாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு பெர்சன்டேஜ் மார்க்ஸ் பேசிஸ் கிடையாது. நீங்க பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா போதும், 100% ஸ்காலர்ஷிப், எஜுகேஷன், டியூஷன் ஃபீஸா இருக்கட்டும், ஹாஸ்டல் அண்ட் பஸ் ஃபீஸ்க்கும் 100% ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்காலர்ஷிப் பேஸ் பண்ணி இன்னும் டீட்டெயில்டான ஐடியாஸ் வந்து நீங்க டைரக்ட்டா கவுன்சிலிங் போம்போதும் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக்ஸும் லீவ் பண்ணுங்க. அது நாங்க அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் ஃபர்தரா நாங்க அப்லோட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.